பங்கு சந்தையில ரெண்டு விதமான ஹாலிடேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ட்ரேடிங் ஹாலிடேஸ், இன்னொன்னு வந்து செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் ஹாலிடேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாள் வந்து ட்ரேடிங் ஹாலிடேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அன்னைக்கு வந்து நம்மளால எந்த ஒரு ட்ரேடுமே பண்ண முடியாது. டிமேட் அக்கௌண்ட்ல போயிட்டு ஸ்டாக்கை பையோ செல்ல வந்து பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டேல க்ளோஸ் ஆன பிரைஸ்ல வந்து ஸோ அப்படியே வந்து நிற்கும். நம்ம வாங்கவோ விற்கவோ வந்து முடியாது. ஸோ இதுதான் ட்ரேடிங் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் ஹாலிடேஸ்ல வந்து பே இன் பே அவுட் வந்து பண்ணலாமானா பண்ணலாம். அதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்க பணத்தை போடலாம். ஸோ அதே மாதிரி பே அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ட்ரேடிங் ஹாலிடேஸ்ல வந்து நடக்கும். இதே செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றது ரெண்டு பேர். ஒன்று வந்து NSDL, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CDSL அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணலாம். மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம வாங்கலாம் விற்கலாம். பட் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து செட்டில் ஆகாது அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் அன்னைக்கு வந்து அவங்க ஹாலிடேஸ் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் செட்டில் ஆகும். அந்த செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பே அவுட் வந்து போட்டு பணத்தை வந்து எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுதான் செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் ஹாலிடேனா என்ன, செட்டில்மெண்ட் ஹாலிடேனா என்ன அப்படின்னு.